ம். சரி. தம்பி, ஒரு நிமிஷம். நான் ஒண்ணு கேட்கலாமா? கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? கேளுங்க. என்னங்க உங்க வயசு பொண்ணுங்கலாம் எவ்வளோ நல்ல வேலையில இருக்காங்க. ஆனா நீங்க ஏன் அந்த நைட் நேரத்துல வண்டி ஓட்டி கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் ஒரு கஷ்டமாம்மா? என்னோட பையனுக்காக நீ எதுவும்னாலும் பண்ணுவேன். அதெல்லாம் ஓகேங்க. ஆனா சேஃப்டி முக்கியம்ல. நைட்ல ஒர்க் பண்ணா டபுள் பேமெண்ட் அதான். ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? அம்மா, வரும்போது கீழே ஒரு சைக்கிள் பார்த்தேன். அது கீர் சைக்கிள் தானே? அதோட விலை எவ்வளோ மேம் இருக்கும்? அதோட விலை ரொம்ப அதிகமாச்சுங்க. சரிங்கம்மா. வட்டிக்கு தன் வாங்கியாவது கண்டிப்பாக என் பையன் ஆசைப்பட்ட சைக்கிளை வாங்கி கொடுத்துருவேன். இதுக்காக வட்டிக்கு பணம் வாங்கணுமா? இன்னைக்கு பணத்தை விட என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியம். சரி மேடம், எனக்கு அடுத்த ஆர்டர் இருக்கு. பாரு. அம்மா அந்த ராத்திரி நேரத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. நீங்க இந்த பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சும்மா கோ சைக்கிள் வேணும், புது சைக்கிள் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த வயசுல அந்த அம்மாவோட தியாகம் என்னன்னு ஒருத்தருக்காவது புரிய வேணாம். இந்த காலத்து பசங்களுக்கு அம்மா அப்பாவோட கஷ்டம் என்னன்னு புரியவே மாட்டேங்குது. டேய் அருண், ஏன் சீக்கிரம் ஏன்ச்சிட்ட? அம்மா நாளைக்கு உனக்கு கீர் வண்டி வாங்கி தரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பஸ்ஸில் போடா கண்ணா. டேய், ஏன் அமைதியாக இருக்க? அம்மா மேலே கோவமா? சாரிம்மா, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு கியர் சைக்கிள்லாம் வேணாம்மா. நான் நல்லா படித்து பெரிய பையனாகி நல்ல வேலையில் ஜாயின் பண்ணி நல்லா பார்த்துக்கம்மா. பரவாயில்ல கண்ணா, நீ எனக்கு நல்லா படித்தாலே போதும்.